வெல்கம் டு ரிவாஸ் ஆர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பழைய கேன்வாஸ் போர்ட் ரீயூஸ் ஐடியா தான் பார்க்க போறோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நடந்து முடிஞ்ச கிவ்அவேக்காக மினி கேன்வாஸ் போர்ட் பெயிண்டிங் கிட் நான் கொடுத்திருந்தேன். கிவ்அவே கிஃப்டா கொடுக்கிறதுக்கு முன்னாடி அது குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கிறதுக்காக நான் பெயிண்ட் பண்ணி பார்த்து தான் இது. நீங்கெல்லாம் அந்த ரிவ்யூ கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மினி கேன்வாஸ் போர்டு தான் இன்றைக்கி நான் ரீயூஸ் பண்ணி காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பவுல் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு கிளாஸ் பவுல் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு நான் டால்கம் பவுடர் எடுத்திருக்கேன். பேபி பவுடர் இருக்குல்ல, அது எடுத்துக்கிறேன். ரெண்டுமே சின்ன சின்ன கேன்வாஸ் போர்டுங்கிறதுனால நான் தேவையான அளவுக்கு பார்த்து எடுத்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் பெரிய சைஸில் இருக்கிற மாதிரியான கேன்வாஸ் போர்டு வந்து நீங்கள் பழைய பெயிண்டிங்கை மறைச்சிட்டு புதுசாக பெயிண்ட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் பவுடர் எடுத்துக்கோங்க. ஓவராலாக உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்லணும்னா 4 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் எடுத்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் க்ளூ எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய அக்ரிலிக் பெயிண்ட் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த 2 கேன்வாஸ் போர்டுக்கு தேவையான அளவுக்கு பவுடர், க்ளூ, அதுக்கப்புறம் ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்து வச்சுருக்கேன். அதை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஏதாவது பிளாஸ்டிக் ஸ்பூனோ இல்லை டிஸ்போசபிள் ஸ்பூனோ இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணும்போது எந்த விதமான லம்ஸும் இல்லாத மாதிரி நம்ம வந்து இதை ஸ்மூத்தாக ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ப்ரஷ்ஷில் எடுத்து தான் அப்ளை பண்ண போகிறோம். அதனால கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். ப்ரஷ்ஷில் எடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கிட்டு மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இது வந்து நல்ல ஒரு பெயிண்ட் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம வந்து இந்த கேன்வாஸ் போர்டில் அப்ளை பண்ணணும். கேன்வாஸ் போர்டில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது தூசி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் டிஷ்யூ பேப்பரோ அல்லது கிளாத்தோ யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த புளி வரைஞ்சிருக்கிற இந்த மினி கேன்வாஸ் போர்டு எடுத்திருக்கேன். இதை வந்து நான் ஃபுல்லாகவே இந்த பேஸ்ட் வச்சு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் கொடுத்தோம் அப்படின்னா அது சரியாக வராதுங்க. நம்ம வந்து 2 அல்லது 3 கோட்டிங் கொடுக்கணும். இது எதுக்காக 2 அல்லது 3 கோட்டிங் கொடுக்கணும்னு சொல்கிறேன்னா, நம்ம சில நேரத்தில் பெயிண்டில் தண்ணி கலக்காமல் அப்படியே டைரெக்டாக பெயிண்ட் எடுத்து நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். இல்லை டார்க் கலராக டார்க் ப்ளூ, பிளாக் இந்த மாதிரியான கலர்கள் யூஸ் பண்ணியிருப்போம் பெயிண்டிங்கில். அந்த மாதிரி டார்க் கலர்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு கோட்டிங் மட்டும் இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் எந்த அளவுக்கு டார்க்கான கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ, எவ்வளோ திக்காக பெயிண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு பெயிண்டிங் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி 2 அல்லது 3 கோட்டிங் வரைக்கும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் கொடுத்துருங்க. அது நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறமா அடுத்த கோட்டிங் கொடுங்க. இப்போ இதில் வந்து டபுள் கோட்டிங் கொடுத்துட்டு இது நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிறதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் இன்னொரு கோட்டிங் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு வந்து வீடியோவுக்கு அவ்வளோ தெரியல, ஆனால் எனக்கு பார்க்குறதுக்கு வந்து அந்த புளியோட ஷேடெல்லாம் அப்படியே தெரிகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து திரும்பவும் ஒரு கோட்டிங் கொடுக்க போகிறேன். நீங்கள் பண்ணக்கூடிய பெயிண்டிங் வந்து கிரே கலர், பிளாக் கலர், ப்ளூ கலர் இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பெயிண்ட் பண்ண போகிறீங்க செகண்ட் பெயிண்டிங் அப்படின்னா, அப்போ வந்து நீங்கள் இதை அவ்வளோ டீப்பாக நீங்கள் கலர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது வந்து நல்லா டார்க் கலராக இருக்கிறதுனால அதுவே வந்துட்டு ஃபுல்லாகவே இந்த லைட்டாக ஷேட் தெரியுறதெல்லாம் அதுவே கவர் பண்ணிடும். ஆனால் நான் வந்து இன்றைக்கி ஒரு சிம்பிளாக ஒரு 2 போகோ பெயிண்டிங் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். போகோ பெயிண்டிங்னால் உங்களுக்கு தெரியும், அது வந்து வாட்டர் கலர், போஸ்டர் கலர் யூஸ் பண்ணி பண்ணுவாங்கன்ட்டு. ஆனால் இன்றைக்கி வந்து நான் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். இந்த கேன்வாஸ் போர்டோட ஓரங்கள்லையும் நீங்கள் கலர் பண்ணியிருந்தீங்கன்னா ஓரங்கள்லையும் செஸ்ஸோ அப்ளை பண்ணிடுங்க. நீங்கள் சென்டரில் எத்தனை கோட்டிங் கொடுக்குறீங்களோ அதே மாதிரியே சைட்லேயும் 4 சைட்லேயும் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க. நான் வந்து 4 சைட்லேயும் ஃபுல்லாலாம் கலர் பண்ணலை. ஒரே ஒரு கோட்டிங் மட்டும்தான் 4 சைட்லேயும் கொடுத்து வச்சுருக்கேன். மீதி எல்லாத்தையுமே வந்துட்டு சென்டரில் மட்டும் ஒரு 3 கோட்டிங் நான் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு. நான் வந்து இதில் பெயிண்ட் பண்ண போகிறேன். நீங்கள் வேறு ஏதாவது பெயிண்டிங் மாதிரி பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாகவே இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட பெயிண்டிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சிம்பிளாக வாலில் ஸ்டிக் பண்ணுற மாதிரி தான் நான் இந்த பெயிண்டிங் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் எடுத்திருந்தேன், கூடவே கொஞ்சமாக ப்ளூ கலர் சேர்த்துருந்தேன். இதுவுமே வந்து டார்க் கலராக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அதனால நான் இன்னும் கொஞ்சம் கூட ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் நான் இந்த கேன்வாஸ் போர்டில் பெயிண்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பாஞ்ச் ரோலர் எடுத்து நான் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸ்பாஞ்ச் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்பாஞ்ச் இருந்ததுன்னா அதில் கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி கூட நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ப்ரஷ் யூஸ் பண்ணுறதை விட ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட டெக்ஸ்சர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். முக்கியமாக போகோ பெயிண்டிங் பண்ணுறீங்கன்னா பேக்ரவுண்டுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நார்மலாக சாதாரண ப்ரஷ், ரவுண்ட் ப்ரஷ்ஷோ ஃப்ளாட் ப்ரஷ்ஷோ யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 2 கேன்வாஸ் போர்ட்லேயும் ஒரே கலர் தாங்க நான் கொடுத்துருக்கேன். இந்த லைட் ப்ளூ கலர் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு பிடிச்ச கலரெல்லாம் எடுத்து கைக்கு வர டிசைனை வரைஞ்சிக்க வேண்டியதான்.
நான் வந்து ஃபஸ்ட்டு ஒயிட் கலரில் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து இந்த மினி கேன்வாஸ் போர்டோட கார்னரில் கலர் பண்ணியிருக்கேன். 2 சைட்லேயுமே இந்த மாதிரி கலர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன நினச்சிருந்தேன்னா, இது 2த்தையுமே பக்கத்தில் வச்சுட்டு வாலில் ஒரு டெக்கார் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், டபுள் சைடு டேப் போட்டு ஒட்டிடலாம் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் இந்த மாதிரி வச்சுட்டு நான் பெயிண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு ஏதாச்சும் ஐடியா தோணும் இல்லையா, அந்த மாதிரி தான் எனக்கு வந்து வேறு ஒரு ஐடியா தோணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பேலட்டில் ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துக்கிட்டேன். கூடவே கொஞ்சமாக ரெட் கலர் எடுத்துட்டேன். இந்த 2த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து லைட் பிங்க் கலர் கிடைக்கும். இப்போ இந்த பிங்க் கலர் பெயிண்ட் எடுத்து 2 கேன்வாஸ் போர்ட்லேயுமே நான் வந்து 2 சைடு கார்னரில் நான் கலர் பண்ணிக்கிறேன். இப்படி கலர் பண்ண பிறகு இந்த பெயிண்டிங்கில் 2 இடத்துல ஒயிட் கலர் கொடுத்துருந்தோம் இல்லையா, ஒரு இடத்த வந்து நான் கம்ப்ளீட்டாக ஆரஞ்சு கலருக்கு கலர் சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த போகோ பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கலர் வேணாலும் கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுக்கலாம். லைட் கலர், டார்க் கலர் எல்லாமே நம்மளோட இஷ்டம் தான். அது மாதிரி எந்தவித மிஸ்டேக்கும் வராது. அப்படியே ஏதாவது குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ் வந்தால் கூட நம்ம அதை ஈஸியாக சரி பண்ணிடலாம். ரொம்ப ரிஸ்க் இல்லாத ஒரு ஈஸியான பெயிண்டிங் இது. இப்போ நம்ம ஒரு 3 கலர் கொடுத்துருந்தோம்ல, 3லேயுமே வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் எல்லாத்தையுமே கொஞ்சம் டபுள் கோட்டிங் கொடுத்தோன்னா டார்க் கலராக மாறிடும் இல்லையா, அதனால டபுள் கோட்டிங் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் பிளான் பண்ணது இந்த 2 க்ளவுடும் சேர்ந்து இருக்கிற மாதிரி பக்கத்தில் இந்த கேன்வாஸ் போர்டை ஸ்டிக் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து இந்த கேன்வாஸ் போர்டை கொஞ்சம் க்ராஸாக மேலேயும் கீழேயும் இருக்கிற மாதிரி க்ராஸாக வாலில் ஸ்டிக் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ நான் இதை க்ராஸாக வைக்கும்போது 2 ஆரஞ்சு கலர் வந்து நம்மளுக்கு 2ம் ஒன்றோட ஒன்றா சேர்ந்து இருக்கிற மாதிரி தெரியும். ஓவராலாக இந்த பெயிண்டிங்கை முடிச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா வாலில் இந்த பெயிண்டிங்கை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ வந்து இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து பிளாக் கலரில் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துட்டு 2 ஸ்டெம் ஒன்லையும் ஒரே ஒரு ஸ்டெம் ஒன்லையும் நான் வரைஞ்சிக்கிறேன். இதில் வந்துட்டு பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிவிட்டு லீவ்ஸ் வரைஞ்சிக்கிறேன். இந்த போகோ பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் லீவ்ஸ் வந்து நீங்கள் லைட் க்ரீன் அல்லது டார்க் க்ரீன் இல்லைனா கிரே கலரில், பிளாக் கலரில் இப்படி எந்த கலரில் வேணாலும் இந்த லீவ்ஸ் வரைஞ்சிக்கலாம். லீவ்ஸுமே வந்துட்டு நீங்கள் அவுட்லைன் மட்டும் பிளாக் கலர் கொடுத்துட்டு உள்ளக்க வந்துட்டு பிளாக் கலரில் இருக்கக்கூடிய மார்க்கர் பென்னோ பிட் பென்னோ யூஸ் பண்ணிட்டு கூட சின்ன சின்ன லைன்ஸ் நீங்கள் போட்டு விடலாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நம்ம நோட் பண்ணணும். மேலே இருக்கிற லீவ்ஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரியும், அடுத்து கீழே வர கொஞ்சம் பெரிய இலைகள் இருக்கிற மாதிரியும் நம்ம பார்த்து வரைஞ்சிக்கணும். ஃபர்ஸ்ட் பெயிண்டிங் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா லீவ்ஸோட டிசைன் வந்து வேறு மாதிரி இருக்கும். இது மினி கேன்வாஸ் போர்டு தானே, அதனால நம்ம வந்து இதில் வேறு டிசைனில் இலை வரையும் போது இந்த இலை வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் நான் வரைஞ்சிருக்கேன். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பெரிய சைஸில் இலைகள் வரையும் போது அடுத்து ஒரு பக்கத்துலேயே இன்னொரு பிரான்ச் வரைஞ்சோம் அப்படின்னா அது அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ 2வது கேன்வாஸ் போர்டில் ஒரே ஒரு பிரான்ச் இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டு இந்த பெயிண்டிங்கை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். வாலில் ஸ்டிக் பண்ணும்போது கொஞ்சம் மேலே கீழே இருக்கிற மாதிரி வச்சு இந்த 2 ஆரஞ்சு கலரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி வச்சு நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். ஓல்டு கேன்வாஸ் போர்டு ரீயூஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.